இனிமே சீக்கிரமா வரணும். நம்மளால சீக்கிரமாவே வர முடியலையே. ஆனா நீதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் இன்னைக்கு டவுன் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஓஹோ, ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோஷ் டவுன்ஷிப்க்கு போய் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போறானா, அத பத்தி தான் நாங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். உண்மையாவா? நானும் உன் கூட வரேன். அப்படின்னா அந்த கேள்வி அவன் கிட்ட கேளு. பாம்பு மாதிரி பெருசா பச்சையா நீளமா இருக்கும், ஆனா ரொம்ப குண்டாவும் இருக்கும். நான் இந்த மாதிரி விலங்க பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. நீ சொல்றத வச்சு பார்த்தா அது அநேகமா முதலியாதான் இருக்கும். என்ன ஜோஷ், கரெக்டா? இல்ல, இது இன்னும் கொடூரமான Tamil TV Tunes. Tamil TV Tunes. உயிரினம். கொடூரமான உயிரினமா? எனக்கு புரியலையே. இது டஃப்பான கேள்வி, அதனால உன்னோட பதில கரெக்டா சொல்லணும். சரி, நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு புரியல. அது புரிஞ்சுட்டா எப்படி? உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் கண்டிப்பா புத்திசாலி. Tamil TV Tunes. Tamil TV இருக்க Tunes. முடியாது. சீக்கிரம் நல்லா யோசிச்சு பாரு. மூளை இருந்தா தானே அவன் யோசிப்பான். ஹே, எனக்கு மூளை இருக்கு, இருங்க யோசிக்கிறேன். ஃப்ரெண்ட், ஏற்கனவே உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, தெரியலல, விட்டுடு. அது எனக்கு தெரியும், நான் அதை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஏய், சும்மா சமாளிக்காத. பதில் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான் பாத்தியா? இல்ல, நான் சொல்றது கேளுங்க, எனக்கு தெரியும். சரி ஓகே, கிளாஸுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி, நீ இங்கே இருந்து பொறுமையா யோசி. சார், இன்னைக்கு நைட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. அப்படியா கில்பர்ட்? என்ன ஃபங்க்ஷன் அது? புதுசா வந்திருக்கிற விலங்க பார்க்கணுமா? ஓ, அப்படின்னா அந்த 3 தலை மிருகத்தை பத்தி சொல்றாங்களா? நானும் இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நாம போகும்போது ஸ்டூடெண்ட்ஸை கூட கூட்டிட்டு போலாமா? அவங்களும் அதை பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தான் கில்பர்ட். இதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை முதல்ல முடிப்போம். அதனால சைலண்டா வேலையை பாரு. என்னாச்சு எலியட்? இன்னைக்கு ஒரு மாதிரியா சோகமா இருக்க? சரி, அப்படின்னா என் கூட வந்து இந்த செடிகள் எல்லாம் வெட்டலாம்ல? இன்னைக்கு முடியாது மாஸ்டர். என்னாச்சு உனக்கு? சொல்லு. எப்பவுமே சிரிச்சு பேசி கலகலப்பா இருப்ப. இல்ல மாஸ்டர், ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மாஸ்டர், எனக்கு என்னவோ ரொம்ப போர் அடிக்குது. ஓ, அதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம்தான். நீ எல்லாரு கூடயும் கலகலப்பா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தா உனக்கும் போர் அடிக்காம இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஜோக்ஸ் தெரியுமா? ஜோக்ஸா? ஆமா. என் லைஃப்ல நடந்த ஒரு அருமையான காமெடி. எனக்கு ஒரு அருமையான ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் என்கிட்ட வந்து கிரிக்கெட்ல ஒரு ஓவருக்கு எத்தனை பால்னு கேட்டான். நான் அதுக்கு 6 பால்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னதை நினைச்சா எனக்கு இன்னும் கூட சிரிப்பா வருது. அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஒரே பால 6 வாட்டி சரி மாஸ்டர், நான் கிளம்புறேன். இவர் என்ன எப்படி இருக்காரு? அதை என்னால மறக்கவே முடியாது. அங்க பாருங்க, இன்னைக்கு நான் தான் முதல்ல பாடணும்னு போட்டிருக்கு. ஐயோ வேண்டாமே. நீ என்ன சொல்ற? நீ பாடுனேன்னா எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. அதையும் மீறி நீ பாடினா நாங்கெல்லாம் கண்டிப்பா அழுவோம். அதனால நீ என்ன பண்றேன்னா எங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு பாடாத. என் வாய்ஸ் பத்தி எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. நான் பாடுறேன், நீங்க கேக்குறீங்க. ஏலியட், எங்க போயிட்டு வர? விடுகதைக்கு விட கண்டுபிடிச்சியா? ஓ இல்ல, என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே எலியட், போர் அடிக்குது, வா ஜாலியா விளையாடலாம். என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல ஜோக்கு சொல்லு. ஆமா, யாராவது ஜோக் சொல்லுங்க. எலியட் ஜோக் சொல்றது கேட்க ரொம்ப அருமையா இருக்கும். இல்ல, நான் சொல்லல. எனக்கு வேற நல்ல ஐடியா தோணவே மாட்டேங்குது. என்னாச்சு உனக்கு எலியட்? என்னாச்சு? எனக்கு ஏதோ
தான் அவள. ப்ளீஸ் சொல்லு. சரி ஓகே, இருங்க யோசிக்கிறேன். அது வந்து ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் வந்து இவனை பார்த்து ஒரு ஓவர்ல எத்தனை பால் போடணும்னு கேட்டானா. இவனை பார்த்து கேட்டான். அப்படியா? அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இத பாரு, என்கிட்ட 2 டிக்கெட் தான் இருக்கு, புரியுதா? அதுல ஒரு டிக்கெட்டை உன்கிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஏய் ஏலியட், உனக்கு டேலண்ட் ஷோவோட டிக்கெட் வேணுமா என்ன? உங்ககிட்ட இருக்கா? ஓ இருக்காவா? இதோ பாத்தியா, நாங்க இப்ப அந்த ஷோவுக்கு தான் போக போறோம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். Tamil TV Tunes. Wow! நான் இந்த கெட்டப்ல நல்லா தான் இருக்கேன். நான் என் அழகு ரசிக்கும் போது ஏன் என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற? இந்த கெட்டப்பை இன்னொரு வாட்டி பார்க்க முடியாது, அதனால இப்பவே பாத்துக்க. என்ன பிளிக் ஆகுது? இந்த கோட்டுக்கு யார் சொந்தக்காரனோ தெரியல, ஆனா நமக்கே தச்ச மாதிரி சூப்பரா இருக்கு. ஏய், பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஏதோ சூப்பர் ஷோ போட்டிருக்காங்களாம். நாம அங்க போனா ஜாலியா இருக்கும். சரி, நாங்க போயிட்டு வரோம். ஓகே ஜாஷ்? ஏய், என்ன கலக்குற? ஆமா, இந்த கோட் உனக்கு எப்படி கிடைச்சது? இத பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சூப்பர் கோட் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீ எனக்கே கோட்டு தெரியா? உண்மையாவா? ஆமா. சரி ஜோஸ், தேவையில்லாம மொக்கப்படாத. வெளியே எங்காவது போலாமா? எனக்கு போர் அடிக்குது. சரி ஓகே, எங்க போலாம்? எங்க போறோம் ஏது போறோம்னு முதல்லயே டிசைட் பண்ண கூடாது. அந்த வேளை அதெல்லாம் பாத்துக்கலாம். அதெல்லாம் என்னுடைய மூட பொறுத்து இருக்கு. ஓகே, சும்மா கேள்வி கேட்க கூடாது. கதம் கதம். உன்னை என்னமோ நினைச்சா காமெடி பீஸா இருக்கியே. என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? நான் சொன்ன ஜோக்கை இன்னும் நீங்க முழுசாவே கேட்கல. மிஸ்டர் மால்கம், நான் இன்னைக்கு டவுனுக்கு போய் ஒரு ஷோ பார்க்கலாம்னு இருக்கேன். சரி, போயிட்டு வா. ஓகே, அவனை விடுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. சரிங்களா? ஆல் ரைட், ஓகே. ஆனா நீ இது வரைக்கும் ஸ்கூலை விட்டு டவுனுக்கு எல்லாம் போனதே இல்லையே. இப்ப மட்டும் எதுக்காக டவுனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பர்மிஷன் கொடுங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, போயிட்டு வா. என்ன பேசுற? நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் வெளிய போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். வழி விடு. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் தனியா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ண போற? என் கூட வரியா? நான் கொஞ்சம் பியூட்டி பார்லர் வரைக்கும் போய் என்னோட ஹேர் ஸ்டைல லைட்டா கொஞ்சம் மாத்தலாம்னு நினைக்கிறேன். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன் முடி ஒரு குதிரைவால் மாதிரி தான் இருக்கும். ஏய், என் முடிய பார்த்து கிண்டல் பண்ணாத. ஹேர் ஸ்டைல்லாம் என்ன மாதிரி இருக்கணும்? எப்படி அழகா இருக்கு பாத்தியா? எப்படி சாஃப்ட்டா இருக்கணும். உன் தலைமுடி புறா கூண்டு மாதிரி. அது வந்து புறா கூண்டுதான். என் ஹேர் ஸ்டைல குறை சொல்றதுக்கு உன் வாயே சம்மதிக்க மாட்டேங்குது. அப்படின்னா என் ஹேர் ஸ்டைல் எவ்வளவு அழகுன்னு நீ தெரிஞ்சுக்க. எதுக்கும் ஒரு வாட்டி உன் ஹேர் ஸ்டைல உன் கண்ணாடியில பாரு. உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே ஆவல. நான் ஒரு புத்திசாலி இல்ல, அதனாலதான் இப்படி பேசுறேன். எனக்கு என்னாச்சு? நான் ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுறேன்? எனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
Tamil TV Tunes. ஏய் இந்த மாதிரி டான்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணலாமா? ஓ இது கிரேட் ஐடியா. ஹலோ, உனக்கு என்ன ஆச்சு? உன் முகத்தை பார்த்தா நீ சோகமா இருக்க மாதிரி தெரியுது. ஏலியட் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். ஏலியட்டா? ஆமா, அவன் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அவன் தான் அழகன் பிகு பண்ணிக்கிறான். நாங்கெல்லாம் அழகா இல்லையா? அவன் ஏன் அப்படி பேசுறான்? எலியட் அப்படி எல்லாம் பேச மாட்டானே. அநேகமா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். சரி அப்புறமா சமைக்கலாம். ஷோக்கு போலாம் வா. என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியலையே. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தான் நான் இப்படி இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய் நான் ட்ரெஸ் பண்ணும் போது என்ன தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு பிடிக்காது. அப்படியா? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அடிக்கிறேன் பாரு. ஓ இந்த கோட்டை கழட்டவே முடியலையே. வர மாட்டேங்குது. அவன் ரொம்ப ரொம்ப மோசம். வர வர கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். யாருங்க பாஸ்? ஏலியட். அவனா? ஆமா அவன்தான். அவன் அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேச மாட்டானே. நல்ல பையனாச்சே. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? நான் எங்க போனேன்? நான் போகவே இல்லை. இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு போறதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது? அப்படியா? அப்படின்னா உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிசரை வச்சு கட் பண்ண வேண்டியதுதான். என்னால முடியல. ஹலோ மாஸ்டர், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? சரி, என்ன விஷயம் சொல்லு. இது பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாமே இந்த கோட்டால தான் வந்தது. இந்த கோட்டை போட்டதுல இருந்து நான் எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா பேசுறேன். இந்த கோட்டை கழட்ட முடியல. ஹெல்ப் பண்ணுங்க. ம். ஆனா இந்த கோட் நல்லா தானே இருக்கு. இந்த கோட்ல நீ ரொம்ப நல்லாவே இருக்க. இந்த கோட்டால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. ஓ பாத்தீங்களா, இந்த கோட்டை என்னால கழட்டவே முடியல. அப்புறம் எப்படி இந்த கோட்டை நீ போட்ட? கவலைப்படாத. முதல்ல இதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க. வில் பவர் இருந்தா நீயே அதை கலட்டலாம். நல்லா யோசிச்சு பாரு. உன் மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணா அது ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? அது எனக்கு தெரியாது. நீ ஏதான் ட்ரை பண்ணி பாத்துக்கணும். நீங்க ஒரு புத்திசாலின்னு உங்ககிட்ட வந்து ஐடியா கிட்ட என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்களே. ம்? ஆ? என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. இதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி ஷேப்பா இருக்குமா. நாம என்ன எக்ஸசைஸ் பண்றது? டெய்லி ரன்னிங் போலாம், இல்ல ஸ்கிப்பிங் பண்ணலாம். இது சிம்பிளான எக்ஸசைஸ். இது நம்ம எங்க வேணாலும் செய்யலாம். நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன மாதிரி வரவே முடியாது. நீ என்ன சொல்ற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணவே
உன்னை யார் கேட்டா? கேட்கலனாலும் நான் அப்படிதான் பதில் சொல்லுவேன். என்னமோ வந்தான் அவனே என்னமோ பேசிட்டு போறான். ஓ, இந்த கோட்டால ஏகப்பட்ட பிரச்சனை. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியல. Tamil TV Tunes. ஐயோ, ஹாய். நேத்து நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் ஹேர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இப்பதான் போய் அதை டெக்கரேட் பண்ணிட்டு வரேன். நான் அதை உன்கிட்ட காட்டுறேன், ஆனா நீ கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது, புரியுதா? எப்படி இருக்குன்னு பாத்தியா? இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல். இத காட்ட வேற நீ வந்துட்டா. ஐயோ, வாய் அடக்க முடியலையே. நான் இப்ப என்ன பண்றது? என்னது? உன் முடி வந்து அது ஹலோ ஏலியன், உனக்கு எதுவும் ஆகலையே? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? போலியா? உன் முடி பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. உண்மையாவா? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். நான் ஜெயிச்சிட்டேன். கோட்டை கண்டுருச்சு. ஓகே இடியட், சீக்கிரம் நைட்டுக்கு ரெடி ஆகு. நைட் எங்க போறோம்? நாம டேலண்ட் ஷோவுக்கு போக வேண்டாமா? சீக்கிரம் ரெடி ஆகு. ஓ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் டேலண்ட் ஷோவே மறந்துட்டேன். நான் எப்படி இந்த டேலண்ட் ஷோல ஜெயிக்க போறேன்? ஜோஷ், நீ தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும். நான் டேலண்ட் ஷோக்கு வரல. எனக்கு பதிலா நீ எங்க போணும்? எதுக்கு? உனக்கு வேணும்னா நீ போ. நீ தான் ரொம்ப பிகு பண்ணியே. நானா அப்படிலாம் பேசல. தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. ஓ, அப்படியா? என்ன மன்னிச்சிடு. ஆனா நீ சொல்றது எனக்கு புரியல. நீ மட்டும் என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ண எனக்கு தெரியுமா? கூகுன்னு காகான்னு. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நம்பு. என்னால அந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. நான் பிராக்டிஸே பண்ணல. ஆடியன்ஸ் முன்னாடி நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். சாரி எலியட், உன் ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ணணும். நீ என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு முடிவு பண்ணி 1 hour ஆகுது. என்னை விட்டுட்டு போகாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். இப்ப நான் என்ன பண்றது? என்னால அந்த டேலண்ட் ஷோல இப்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நான் மறுபடியும் அந்த கோட்டை எடுக்க போறேன். ஹே ஜெனஸ், நீ என்னோட ஹேரை பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுல மாட்டிக்கிட்டேன். வேணாம், என்னை விட்டுடு. ஓகே, நம்ம இப்ப பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரி, ட்ரை பண்ணுவோம். ஆனா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அந்த கோட்டால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. ஓ எலியட், எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? இதான் உன்னோட டயலாக், நல்லா படிச்சு பாத்துக்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வந்திருக்காங்க. எப்படியாவது நீ தான் ஜெயிக்கணும், புரிஞ்சதா? உங்களை காண இதோ வருகிறார் உங்கள் அபிமான ஏலியன். உங்க கரகோஷங்களை எழுப்புங்க. இவன் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்பா. ஆமா, நான் ஏற்கனவே இவனை பார்த்திருக்கேன். இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. ஹலோ, நான் தான் எலியட். இந்த பொன்னான மாலை நேரத்துல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஷோவை செஞ்சு கட்ட போறேன். வெரி குட். ஆனா நான் இப்போ என்ன சொல்ல வரனா என்ன சொல்ல வர ஐயோ மறந்துருச்சு. அது வந்து இவன் ஏன் இன்னைக்கு இப்படி வளர்றான்னு தெரியலையே. ஹலோ, சீக்கிரம் பேசு. ஏன் இப்படி வளர்ற? அது அது வந்து Tamil TV Tunes. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஓகே, அடுத்ததா வர்றது எல்வோரா. ஏய் எலியட்,
வச்சு எங்க எல்லார்கிட்டயும் நீ தான் பந்தா பண்ணிக்கிட்டு இருந்த. அத நான் செய்யல. அதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் போட்டிருந்தேனே அந்த கோட்டு தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஓ தேங்க் யூ. நீ தான் என்னுடைய குட் ஃப்ரெண்ட். ஹே, ஹாய். என்ன விட்டுரு. என்ன எதுவும் இப்ப சொல்லாத. தப்பெல்லாம் என் மேலதான். இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அதனாலதான் இந்த காம்படிஷன்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரு. அதை விடு, நீ ட்ரை பண்ணா உனக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி? ட்ரை பண்ணு, உன்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னோட ஃபேவரட் பர்ஸ். இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப லக்கி. இது என்கிட்ட இருந்ததுன்னா நான் எல்லா காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். தெரியும். தேங்க் யூ வெரி மச். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? உனக்கு தான். ஆனா பர்ஸுக்காக இல்ல, உன்னுடைய லாங் ஹேருக்காக. விக்டோரியாக்கு கை தட்டுங்க. ஓ இந்த கோட்டை இங்கதான் இருக்கா? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா எப்பவுமே பிரச்சனை தான்.